சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள வடுகத்தம்பட்டியில் ராமதாஸ் ஆதரவு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் உயிரிழப்பு துக்க நிகழ்விற்கு பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தனது ஆதரவாளருடன் பங்கேற்று சென்றார். அப்பொழுது அன்புமணி பிரிவு நிர்வாகிகளுக்கும் அருள் நிர்வாகிகளுக்கும் மோதல் ஏற்பட்டு இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இந்த விவகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தரப்பில் 9 பேர் காயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் எம்எல்ஏ அருள் ஆதரவாளர்கள் புகார் வழங்கினர். புகாரின் பேரில் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் ஜெயபிரகாஷ், தமிழ்ச்செல்வன், அருள்மணி, சரவணன், வெங்கடேஷ், விக்னேஷ், பூவிலி ராஜா, விமல் ராஜா ஆகிய 7 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாக்குதலில் ஈடுபட்டவர்களை அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அவர் மீது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எஸ்பி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தர்ணாவில் ஈடுபட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் அருள் தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை காத்திருப்பு போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று கூறி 12 மணி முதல் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நுழைவு அலுவலகத்தில் அமர்ந்து போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் உட்பட 40 பேர் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு தற்பொழுது செய்யப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளான செந்தில்குமார் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் அருள் உட்பட 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல தாக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ராஜேஷ் அவர்களின் தாயார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 20க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 வழக்கு பதிவிலும் சட்டமன்ற உறுப்பினர் அருளின் பெயர் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீப்தி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.